ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:30. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். மொர்தெகாய் தனக்கு குமாரத்திகளாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியோயலின் குமாரத்தியாகிய எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானிகளாகிய யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. தேவ தயவு என்பது தகுதியில்லாத நம்மை தேவ திட்டத்துக்கு தகுதிப்படுத்துவது. எஸ்தர் ஒரு அரசியாய் மாறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவள். 127 தேசத்தில் எத்தனை மன்னரின் பெண் பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், எத்தனை சிற்றரசும் அதன் பெண் பிள்ளைகளும் இருந்திருப்பார்கள். தகுதியே இல்லாத எஸ்தர் ஏன் ராஜாத்தியாய் மாற வேண்டும்? எல்லார் கண்களிலும் ஏன் அவளுக்கு மாத்திரம் தயவு கிடைக்க வேண்டும்? அதுதான் தேவ தயவு. சவுலுக்கு அடுத்த ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி அனுப்பப்பட்ட சாமுவேல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதையே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஈசாயின் குடும்பத்திலே இயற்கையாகவே அதற்கு தகுதியில்லாத ஒரே நபர் தாவீதுதான். அவனை விட அவன் சகோதரரோ போர் வீரர்கள், போர் தந்திரங்களை அறிந்தவர்கள். ஆயினும் தேவன் தெரிந்து கொண்டது என்னவோ தாவீதை தான். ஏனெனில் அவன் தகுதி என்பதே மனிதரிடத்திலிருந்து வரவில்லை, தயவால் தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் எப்பொழுதும் தான் அழைத்தவரையே தகுதிப்படுத்துவார். உலகத்தார் இதை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு அது சாத்தியமில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டதால் அதை சாத்தியமாக்குகிறார். நாமும் அதை இன்று வரை சாட்சியாய் அறிவிக்கிறோம். அதுதான் தேவ தயவு. என் அருமை தேவ ஜனமே, உன் நிலையை குறித்து நொந்து போய் நான் எதற்கும் தகுதி இல்லையே என்று புலம்புகிறாயோ? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருப்பது போல நாமும் அவருக்கு உண்மையாய் இருந்தால் தேவ தயவு நம் வாழ்விலும் கிரியை செய்யும். கர்த்தரே உன்னை தகுதிப்படுத்துவார். அது மனிதனின் இயற்கையான தகுதிக்கும் மேலானது, உன்னதமானது. நம் வாழ்க்கையும் தாவீதைப் போல, எஸ்தரைப் போல பலருக்கு சாட்சியாய் மாறும். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.